தேவனுடைய பிள்ளையே, உண்மையாய் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளானால், அவருக்கு செவி கொடுப்பது உண்மையானால், உங்கள் இருதயங்களுக்குள் இந்த தைரியம் உண்டாவதாக. நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாயிருப்பான். பிரதர், சிஸ்டர், உனக்கு விரோதமாய் யார் கையெழுத்திட்டாலும் பயப்படாத. அது பலிக்காது, அது நடக்காது, அது ஆகாது. எழுதி வச்சுக்கோ. இதுதான் தீர்க்க தரிசனம். பயப்படாதே. இன்னும் சில மணி நேரங்களுக்குள் சிறைப்பட்டு போன உனக்காய் உன் அறைக்குள் தேவதூதனை கர்த்தர் அனுப்புவார். உனக்காய் பேசுகிறவர் தூதனை அனுப்புவார். உனக்காய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். பெண்களை சங்கிலிகளையும் இரும்பு தாழ்பாள்களையும் உடைப்பார். கையெழுத்துக்களை சீர்குலைப்பார். அதிகார சக்திகளை இல்லாமலாக்குவார். உனக்காய் கர்த்தர் கதவுகளை திறந்து செழிப்பான பாதையை திறந்து கொடுக்க போகிறார். கர்த்தருடைய அற்புதம் நடக்க போகிறது. இன்னும் சில மணி நேரங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய திருப்பம், ஒரு அற்புதம் நடக்க போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் இதை உனக்கு செய்யாதிருப்பேனோ? உனக்காய் என் தூதனை அனுப்பி, என் வல்லமையை அனுப்பி, என் கிரியை நடப்பிப்பேன். பயப்படாதே சிறுமந்தை. எனக்காய் பேச யார் உண்டு? வழக்காட யார் உண்டு? நிற்பதற்கு யார் உண்டு? உனக்காய் எவரும் அவசியமில்லை. கர்த்தரே வரும், கர்த்தரே போவார், கர்த்தரே பேசுவார். கர்த்தர் நீதியை வெளிப்படுத்துவார். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. யார் எழுதினால் என்ன, யார் கட்டளையிட்டால் என்ன, எந்த உத்தரவாய் இருந்தா என்ன, எந்த முத்திரை மோதிர கையெழுத்தாய் இருந்தால் என்ன, நீ கலங்காதே. இவை எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றி கர்த்தராகிய தெய்வம் உனக்கு தந்திருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தைகள் நிறைவேறும்படி கர்த்தருடைய கிரியை நடக்க போகிறது. கர்த்தருடைய வார்த்தை உன்னில் நிறைவேறும். நிச்சயமாய் உனக்கு சொல்கிறேன், ஆபத்து வரும், ஆனால் நீ பயப்படாதே. கர்த்தர் உனக்காய் பெரிய காரியம் செய்ய போகிறார், பெரிய காரியம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நிமிடத்திலிருந்தே இந்த கிரியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆண்டவருக்கு மட்டும் செவி கொடுங்க. கர்த்தர் சொல்றதை மட்டும் கேளுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் செவி சாயுங்க. வேற எதற்கும் இருதயத்தை கொடுக்காதீங்க. வேற எதற்கும் உங்கள் செவியை திருப்பாதிருங்கள். அப்படி இருக்கிறவன் எவனோ அவன் ஆபத்திலும் பயப்படாது இருப்பான். உலகமே கேட்கும், ஏயா இவ்வளவு பிரச்சனை வந்த விற்பாடும் அசையாம இருக்கேயா? உலகம் சொல்லும், ஏங்க உனக்கு மேல இருக்கிற அதிகாரியை உனக்கு விரோதியா இருக்கா ஐயா? நீ கலங்காம அசையாம இருக்கியா? உலகம் சொல்ல போகிறது, நீ அப்படித்தான் இருக்கணும். நீ பயப்படாத, தைரியமா சொல்லு, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வேன்.